நீ இன்னைக்கு சட்டை போடுறனா அதுக்கு காரணம் திமுகவும் கலைஞ்சிருந்தாண்டா. நீ இன்னைக்கு சோறு திங்கிறனா அதுக்கு காரணம் திமுகவும் கலைஞ்சிருந்தாண்டா. நீ இன்னைக்கு படிச்சிருக்கிற அப்படின்னா அது காரணம் திமுகவும் கலைஞ்சிருந்தாண்டா. நீ இன்னைக்கு உயிரோடு இருக்கிறனா அது காரணம் திமுகவும் கலைஞ்சிருந்தாண்டா. நீ எதுவுமே பண்ணக்கூடாதா, திமுகவுக்கு கொத்தடிமையா இருக்கணும்டா. கலைஞர் குடும்பத்துக்கு, கருணாநிதி குடும்பத்துக்கு கொத்தடிமையா இருக்கணும்டா. அவன் போடுறதானே திங்கணும், அவன் சொல்றதானே பேசணும் அப்படின்னு எல்லாரையும் பேசுவாங்க போல விட்டா. யார் தெரியல, நம்ம அண்ணன் சைக்கோ செந்தில். ஏய் அந்த ஆள் கையில ஏதாவது இந்த சாவி குத்து கொடுங்கடா, காக்காளிக்கு வந்து போயிட போறான், இன்னும் ரிசல்ட்டே வரல. ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே இந்த கதல் என்னடான்னா, வாக்குச்சாவடியில் நின்றுந்தவன் பூரா யாரை கேட்டாலும் டிவி கேக்கு தான் போட்டுட்டான். அந்த வைத்தேச்சல்ல அண்ணன் என்னென்ன பேசுறா பாருங்களேன். தாவேக்காவுக்கு வாக்களித்தார்கள்லவா, ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் எல்லாம் போய் ஓட்டு போட்டுச்சுல, ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டு. அந்த குரூப்ட இந்த வீடியோ பாக்குற தாவேக்காவுக்கு வாக்களித்த படித்த முட்டாள்கள், சாரி கொஞ்சம் கடினமான வார்த்தை பயன்படுத்துவதற்கு, படித்த முட்டாள்களிடம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க ஓட்டு போட்டீங்கல்ல, என்னவா தாவேக்காவுக்கு ஓட்டு போட்ட படித்த முட்டாள்கள், படித்த முட்டாள்களாம். தாவேக்காவு ஓட்டு போட்டவன் எல்லாம் படித்த முட்டாள்கள். உங்களை எல்லாம் படிக்க வச்சதே வேஸ்டா, நாங்க தானே உங்களை படிக்க வச்சோம், நாங்க போட்ட பிச்சரா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல. இவங்க எவ்வளவு பெரிய பாசிஸ்ட்னு இப்ப தெரியுதா? இதைத்தான் சொன்னோம், சர்வாதிகாரி. இவனுங்கெல்லாம் வந்து இந்த தமிழ்நாட்டு மக்களை இவனுங்க வந்து அடிமையாக்கி கொத்தடிமையா வச்சிருந்தானுங்க. அந்த மனப்பான்மையெல்லாம் இருந்தானுங்க. வேற அவனுக்காக ஓட்டு போட்டானா நீ எவனா இருந்தாலும் உன்னைய வந்து ஏக வசனம் பேசுவானுங்க. இவனை மாதிரி வாடகை வாயில்கள்லாம் வச்சு அசிங்கமா பேசுவானுங்க. இன்னும் கேவலமாலாம் பேசுவானுங்க. என்னென்ன பேசுவானுங்க தெரியும்ல? இன்னும் இருக்கு, அண்ணன் ஸ்பெஷல்லாம் எடுத்து விடுறதுலாம் இருக்கு. அதுலயும் வேற தாவேக்காவுக்கு வாக்களிச்ச ஐடி ஊழியர்கள்லாம் இருக்காங்க பாருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை இழுக்கிறான். அதை பாருங்களேன். அப்ப நீங்க எல்லாம் படித்த முட்டாள்கள். ஆமா தானே, படித்த முட்டாள்கள். ரொம்ப எளிமையா நான் சொல்றேன். ஐடி கம்பெனில வேலை பார்க்கிற பலரும் வந்து தாவேக்காவுக்கு சென்னை வாக்களித்திருக்கார்கள். இவன் எவனாவது சோத்துல முன்னாடி தட்டுல சோறு போட்டு உட்கார்ந்து அந்த சோத்தை சாப்பிடறாங்க, அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடறாங்க. அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. நான் கொஞ்சம் கடினமான வார்த்தை பயன்படுத்துறேன், எனக்கு கவலை இல்லை எதை பத்தியும். ஏன்னா பீகார்லயும் உத்தரப்பிரதேசத்திலையும் மத்திய பிரதேசத்திலையும் ஐடி கம்பெனி இல்ல ராஜா. இருக்குதா? இல்ல. உங்க தாத்தாவும் உங்க அப்பாவும் கம்ப்யூட்டர் படிச்சாங்களா? இல்ல. கம்ப்யூட்டர் என்ற ஒன்று உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு அது உலகின் பல நாடுகளுக்கு மெல்ல விரிவடைய தொடங்குகின்ற அந்த காலகட்டத்தில் இந்தியாவிற்குள் கம்ப்யூட்டரை கொண்டு வந்தவர் ராஜீவ்காந்தி. ரைட்டா? அவர் அறிமுகப்படுத்துறார் மெல்ல. ஆனா அவர் பாவம், அவர் வந்து படுகொலை செய்யப்படுகிறார். அதன் பிறகு பல ஆட்சி மாற்றங்கள் அதெல்லாம் விடுங்க. ஆனால் இந்தியாவில் ஒரு மாநிலம் கணினியினுடைய தொடக்க காலத்திலேயே இனி கணினி யுகம், கம்ப்யூட்டர் தான் எல்லாம் என்பதை புரிந்து கொண்டு அந்த கம்ப்யூட்டரை பள்ளி பாட புத்தகத்தை கொண்டு வந்து சேர்த்து கம்ப்யூட்டர் கல்வியை தந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பை கொண்டு வந்து கம்ப்யூட்டருக்கான கல்லூரிகளை ஒவ்வொரு மாவட்டம் தோறும் ஒவ்வொரு ஊர் தோறும் தொடர்ந்து வச்சு உங்களை கம்ப்யூட்டர் படிக்க வச்சு அந்த கம்ப்யூட்டர் படிச்ச பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி டைடல் பார்க் உள்ளிட்டவற்றை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து மிகப்பெரிய கணினி பூங்காக்களை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து இன்னைக்கு நீங்க இங்க இருந்து என்ன போறீங்கல்ல வெளிநாடுகளுக்கு ஆன்லைன் என்ன ஆன்சைட் போறீங்கல்ல வெளிநாடுகளுக்கு அமெரிக்காவுக்கு அப்படிலாம் போய் அங்க கிரீன் கார்டு வாங்கி செட்டில் ஆகுறீங்கல்ல, அது அனைத்துக்கும் விதை போட்டது திராவிட முன்னேற்ற கழகம். கலைஞர் அன்றைக்கு கணினி படிப்பை பற்றி கம்ப்யூட்டர் படிப்பை பற்றி திட்டம் தீட்டிக் கொண்டிருந்த பொழுது சங்கவி கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தார் நடிகர் விஜய். சிம்ரன் கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தார் நடிகர் விஜய். சரியா? கண்ணா முன்னாடி இப்படி இழுத்து அசிங்கமா பேசி எல்லாத்துக்கும் கலைஞர் தான் காரணம் விட்டா, இந்த பாரு நீ எல்லாம் பிறந்ததுக்கே கலைஞர் தான் காரணம் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவான். இவன் வாய்ப்புசாம பேசக்கூடிய ஆள் தான் இவன்லாம் நம்ம பேசுறது இல்லைங்க. அண்ணனுக்கு வந்து மரியாதை அவ்வளவுதான் கொடுக்க முடியும், அதுக்கு மேலாம் கொடுக்க முடியாது. ஏன்னா கரூர் சம்பவத்துல இருந்து அண்ணன் வாடகையெல்லாம் வாயை எப்படி விட்டாரு அப்படின்றதெல்லாம் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். காவாக்குள்ள கூட வாயை விட்டு அப்படி எடுத்து வந்து அப்படின்னு வாங்கி எடுப்பாரு அண்ணன். அப்படிப்பட்ட அண்ணன் வந்து அண்டா சாரி அண்ணன் ஏதோ என்னவோ அண்ணனுக்கு மட்டும் அண்டா வாயில வந்து டபுக்குன்னு வந்து விழுகுது. என்னன்னா முடியல, என்னென்னவோ பண்ணி பார்த்தோம். இவங்களை வந்து இத்தனை வருஷமா இவங்கள படிச்ச அறிவாளிகள் நாங்க தான் படிக்க வச்சோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த வாயில இருந்து படித்த முட்டாள்கள்னு பேச வச்சுட்டான். யாரு? கொத்தடிமை தான், வேற யாரும் இல்லை. என்னவா கம்ப்யூட்டர் உங்க தாத்தா படிச்சாரா, உங்க அப்பா படிச்சாரா? ஏண்டா எங்க அப்பா தாத்தா படிக்கும் போதெல்லாம் கம்ப்யூட்டர் இருந்ததாடா? உடனே சொல்றான், ஐயோ கம்ப்யூட்டர் ஆரம்பித்த காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் இந்தியாவில் கம்ப்யூட்டரை கொண்டு வந்தது கலைஞர் தான் அப்படின்னு சொல்ல வந்தான். ஐயோ செருப்பால் அடிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராஜீவ்காந்தி தான் மெல்ல கொண்டு வந்தாரு. அந்த கல்வியை இங்க கொண்டு வந்தது இவர் தான். அந்த கல்விக்கு காலேஜ் கட்டினான். என்ன கம்ப்யூட்டர் காலேஜ்னு ஏதாவது இருக்கானே தெரியல. அண்ணன் ஏதாவது படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்டா அண்ணனுக்கு ஸ்பெஷலா ஏதாவது காலேஜ் இருக்கும் கம்ப்யூட்டர் காலேஜ்னு எனக்கு புரியல. நிறைய ஸ்கூல் கட்டி வச்சிருக்கீங்க, குடும்பமா நல்லா பிரைவேட் ஸ்கூல்ல கட்டி வச்சு இன்டர்நேஷனல் சிபிஎஸ்சி எல்லா தரமா இந்த ஸ்கூலையும் கட்டி குடும்பம் நல்லா திங்குது. ஆனா அரசு பள்ளியை மட்டும் வருஷத்துக்கு 200 பள்ளியை மூடிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மூடிக்கிட்டு இருக்க இந்த பள்ளிகள் கணக்கெல்லாம் என்னடான்னு கேட்டா வாயை திறக்க மாட்டான்னு அளப்பான். அப்படியே அலன்னு அளப்பான், பெருசா அளப்பான். ஏதாவது என்னதாண்டா சரக்கு அடிச்சிருக்கேன் அதை கேட்டு சொல்லுங்கடா.
ஓட்டு போட்ட எல்லாரையும் தற்கொலைன்றான்டா. ஓட்டு போட்ட எல்லாரும் தற்கொலைன்றான். இது வரைக்கும் திமுக ஓட்டு போட்டவனும் தற்கொலை, அதிமுக ஓட்டு போட்டவனும் தற்கொலை. சரி, மாற்றம்னு யாருக்கு ஓட்டு போட்டீங்க தெரியுமா? அதிமுகவுல இருந்து வெளியேறிய, திமுகவில இருந்து வெளியேறிய இந்த கட்சியில் சேர்ந்தவர்களுக்கு தான் வாக்களிச்சிருக்கீங்க. ஏன்னா ஒரு கட்சின்னு புதுசா ஆரம்பிச்சா எல்லா கட்சியில இருக்கிறவனும் வந்து சேரத்தான் செய்வான். புதுசா நாங்க இம்போர்ட் பண்ணி அந்த கட்சி நடத்த முடியும்? இருக்கிறவனை பூரா எல்லாத்தையும் அரவணைச்சு போறதாண்டா. இவங்க பேசுறாங்க, இவங்க இதுல வந்து கட்சியில இவங்க வந்து செத்துட்டாங்க, அவங்க வந்து சேர்ந்துட்டாங்கன்னு. திமுகவுல முன்னாள் முதலமைச்சருக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்களாமே, யார் அவரு? யாரு? ஓ பன்னீர்செல்வம். அதிமுகவுல பல கோடி ஊழல் குற்றச்சாட்டுக்கு உங்க முதலமைச்சரால வழக்கு தொடுக்கப்பட்ட எல்லாரும் எல்லாரும் குற்றம் சொல்லப்பட்ட ஒரு ஊழல்வாதியை கூட்டிட்டு வந்து புனிதராக்கி பெயிண்ட் அடிச்சு இங்க வந்து உட்கார வச்சு அவருக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்க. திமுக அமைச்சரவையில் இருக்க முக்காவாசி பேர் அதிமுக இருந்து வந்தோம். நம்ம நீ என்னத்த மாற்றம்னு பேசுற? அதிமுக ஊழல் கட்சி. சரி நீங்க டேய், அதாவது எல்லாத்துக்கும் பிஜேபி சாயம். எடப்பாடி தொகுதியில தாவேகா வேட்பாளர் வாபஸ் வாங்குறதுக்கான வேலையை பார்த்தது தாவேகாவும் அதிமுகவும் கூட்டணியா. எப்படி ஒரு ட்ராக்கி பாருங்களேன். தாவேகா ஆரம்பிச்ச உடனே பாஜக கூட்டணி போயிடும், ஆர்எஸ்எஸ் உடைய பின்புலத்துல வராங்க, அப்புறம் என்னைக்கா இருந்தாலும் கூட்டணிக்கு போயிடும். இன்னைக்கு என்ன பேச ஆரம்பிச்சாங்கன்னா, ரிசல்ட் வந்த உடனே பெரும்பான்மை கிடைக்காது, அந்த பெரும்பான்மைக்காக தாவேகாவும் அதிமுகவும் பாஜகவோட கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்குமா. நாளைக்கு என்ன பண்ணுவாங்க தெரியல, தனிப்பெரும்பான்மையில தாவேகா ஆட்சி அமைச்சா கூட இது பாஜக தான் ஆளுது. சரி நீங்க தான் ஆண்டீங்கல்ல 5 வருஷம், என்ன ஆண்டீங்க கேட்கணுமா இல்லையா? என்னடா ஆண்டீங்க? 5 வருஷமா கொள்ளடிச்சீங்க, குடும்பத்துக்கு சொத்து சேர்த்தீங்க, கொள்ளடிச்ச காசுல ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க. இதுல வேற இது 22ஆம் 21ஆம் தேதியோட இது முடிஞ்சிச்சு, 23ஆம் தேதியோட தேர்தலும் முடிஞ்சிச்சு. இதோட வந்து பனையூர் அலுவலகம் திறக்கப்படாது. அவர் வந்து ஓய்வு எடுக்க போயிட்டாரு. துணை முதல்வர் எங்க போனாரு? யூரோப்புக்கா? யூரோப்புக்கு எதுக்கு? இங்க நாட்டு நடப்புலாம் அங்க போய் எதனா பண்றதுக்கு போனாரா? சரி, முதலமைச்சர் எங்க போனாரு? கொடைக்கானலுக்கு. எதுக்கு போனாரு? நீங்க எல்லாம் பேசலாமாடா? ஏன்டா இப்படி என் வாயை கலர்றீங்க? தேர்தல் முடிஞ்சு முடியாம ஏன்டா என் வாயை கலர்றீங்க? நானும் டீசெண்டா போகலான்னு தேர்தலை பத்தி, தேர்தலில் நடந்ததை பத்தி, தாவேகாவை பத்தி இல்ல திமுகவை பத்தி ஏதாவது பொதுவா பேசிக்கிட்டு வந்தேன். இதை வேற எங்க பசங்க இந்த இன்பாக்ஸ்ல அனுப்பி அனுப்பி என்ன டார்ச்சர் பண்றாங்க. இந்த கருமந்தெல்லாம் பார்க்க கூடாதுன்னு தானே நானும் சைலண்டா இருக்கேன். பைத்தியம் முடிச்சிருச்சுடா, இருந்தாலும் ஏதாவது பைத்திய ஹாஸ்பிட்டல்ல சேருங்கடா. தாவேகாவுக்கு ஓட்டு போட்டவன்லாம் படித்த முட்டாளுன்றான், தற்கூரியன்றான், அறிவு இருக்குதான்றான், சோறு திங்கிறியான்றான். நீ திங்கிற சோறுக்கு காரணமே திமுக தான்றான். நீ இந்த மாதிரி பைத்தியத்துங்கள்லாம் ஏன்டா வெளியே விட்டு வச்சுக்கிறீங்க? அவன் வீடியோல பாருங்கடா, எல்பாண்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்குறான் ஏதோ ஒரு நர்சிங் காலேஜுக்கு. அந்த காலேஜ்ல எத்தனை கிட்னி திருட போறான்னு தெரியலடா. இவங்கெல்லாம் நம்பி மக்கள் போகாதீங்களா. கிட்னி ஒரு ஆட்சியில உருவிட்டான், இன்னொரு கிட்னி உருவதான் வான்னு கூப்பிடுறான். எவனாவது ஓட்டு போடுவானா? இப்படி கிட்னி திருடுற நீ எல்லாம் நீ பேசலாமா சொல்லு. கிட்னி திருடினியே, நல்லா இருந்ததா? டேஸ்டா இருந்ததா? கிட்னியில ஒழுகுன அந்த ரத்தம் நக்கி நக்கி சாப்பிட்டியா? நல்லா இருந்ததா? இப்படியெல்லாம் எங்களுக்கு கேட்க தோணுதுமா. அதெல்லாம் கேட்க மாட்டோமா. பொது வழியில இருக்கோம், ஆனால் நாகரிகமா பேசுவோம். உன்னை மாதிரி வந்து ஆபாசமா பேசுற ஆட்கள் நாங்க கிடையாது. ரொம்ப டீசெண்டா டீப்பான பாலிடிக்ஸ் பேசிக்கிட்டு இருக்கோம். இவருக்கெல்லாம் ரிப்ளை வீடியோ போட சொல்லி ஏன்டா என்ன டார்ச்சர் பண்றீங்க? நண்பர்களே, இதெல்லாம் வேண்டாம், இதோட நிப்பாட்டிக்குவோம். அவன் இன்னும் ரிசல்ட் வர இன்னைக்கு அப்புறம் ரொம்ப வீரியமாகவும் அமாவாசை அன்னைக்கு திருக்கி விட்ட சைத்தான் மாதிரி ஏதாவது கதறிக்கிட்டு இருப்பாரு. அதை வந்து விட்டுருங்க. அது நான் தான் சொல்றேன், இதெல்லாம் கடந்து போயிடலாம். இது இவருக்கெல்லாம் இவ்வளவு நேரம் பேசி வீடியோ போட்டதே பெரிய விஷயம். இதோட இதை விட்டுறலாம். சரியா? அதுதான் அவருக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. அந்த மனுஷனும் வாங்கி தின்றுருக்காருல்ல, வாங்கி தின்னதுக்கு ஏதாவது பிழைக்கணுமா இல்லையா? இந்த மாதிரி பேண்ட் ஆட் எல்லாம் வீடியோ போடும்போது நடுவில் போட்டு தான் சம்பாதிக்க முடியும். இப்படிதான் சம்பாதிச்சாதான் உண்டு. சரி விடுங்க, போனா போகட்டும். இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது தவறா பேசியிருந்தா அதையும் வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. இதெல்லாம் பேசாதீங்கன்னு அதையே குறைச்சிக்க பார்க்குறேன். இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வீடியோ போடும்போது தானா வருதுங்க, அது நேச்சர். என்னத்தை செய்ய. நன்றி. நான் உங்கள் வேலூரன் கேஆர்.